வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஓஜி பிளட் லைனில் உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கு 5வது நம்பராக இணைஞ்சிட்டாரு. இதனால் எதுவும் சிக்கல் எதுவும் ஏற்படுமா, இல்லை பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுமா, இல்லை ஓஜி பிளட் லைனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க்கு ஓஜி பிளட் லைனில் இணைஞ்சது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ சிஎம் பங்க் ஓஜி பிளட் லைனில் சேருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னு கேட்டால், அந்த ஓஜி பிளட் லைனில் ரோமன் ரெயின்ஸ் கூட செத்ரோன்ஸ் தான் அது செத்ரோன்ஸ் தான் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம். ஆனால் ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது அங்கே டபுள் அப்படியே வேறு மாதிரி வச்சுட்டாங்க. ஓஜி பிளட் லைனில் நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்கை சேர்த்துட்டாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டால், எல்லாம் ஒரு ஸ்டோரி லைன் தான். அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் நம்மளுடைய சிஎம் பங்க்கு இதுக்கு முன்னாடி வாய்ஸ் மேனாக இருந்திருக்காரு. அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி, நம்மளுடைய பிராக் லெஸ்னரும் சரி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்மளோட வாய்ஸ் மேனோட தீவிர ஒரு ஃபேன்னே சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்கால், அதாவது நம்மளுடைய பால் ஹேமனால் மட்டுமே தான் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி, பிராக் லெஸ்னரும் சரி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, அந்த அதாவது நம்மளுடைய பால் ஹேமனோட அந்த ஒரு குரலாலேயே நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி, பிராக் லெஸ்னரும் சரி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, இந்த அளவுக்கு ஒரு டாப்பான உயரத்துக்கு வரதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால், நம்மளுடைய பால் ஹேமன் தான். அதாவது இப்போ நம்மளுடைய பால் ஹேமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஓஜி பிளட் லைனில் அந்த 5வது நபரை சேர்க்கணும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கணும், நம்மளுடைய சோலோ சிக்காவை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நம்மளுடைய பால் ஹேமன் உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கு அந்த ஓஜி பிளட் லைனில் சேர்த்துருக்காரு. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்க்கு நம்மளுடைய பால் ஹேமனோட ஒரு மிகப்பெரிய ஒரு காய். அதனால் கண்டிப்பாக இந்த சர்வே சீரிஸில் நம்மளுடைய சிஎம் பங்க்கு இருக்கிறார் அப்படின்னா விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையாவே நடக்கும். அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் நண்பா. இதில் பாதி பேர் கேட்குற வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த பிளட் லைனில் நம்மளுடைய சிஎம் பங்க்கு இணைஞ்சிட்டாரு. அவர் இப்போ எல்லாருமே வி த ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் காட்டுறப்ப, சிஎம் பங்க் மட்டும் அவரோட அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ஒரு சிம்பிளை நம்மளுடைய சிஎம் பங்க் காட்டாரு. அதுக்கான அர்த்தம் என்ன? அப்போ சிஎம் பங்க் இருக்க மாட்டாரா, அந்த பிளட் லைனில் தொடர்ந்து இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சிஎம் பங்க் அந்த ஒரு ஸ்டோரி லைனில் தொடர்ந்து இருக்க மாட்டார். அதாவது சிஎம் பங்க் நம்மளுடைய பால் ஹேமன் சொன்னதுனால மட்டுமே தான் இந்த ஓஜி பிளட் லைனில் 5வது நம்பராக இணைஞ்சிருக்காரு. அதனால தான் சர்வே சீரிஸ் முடிஞ்ச உடனே சிஎம் பங்க் அந்த பிளட் லைனில் இருந்து போயிடுவார். இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு 5வது நம்பர் தேவை. அதனாலையும் அதே மாதிரி பால் ஹேமன் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த ஓஜி பிளட் லைனில் சேர்ந்து 5வது நம்பராக இருக்கிறாரு. அதே மாதிரி சர்வே சீரிஸில் மேட்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க் அவரோட ஃபியூடு என்ன அப்படிங்கிறது அவருக்குனா ஒரு தனியான ஒரு ட்ராக் இருக்குல்ல, அதில் நம்மளுடைய சிஎம் பங்க்கு போயிடுவார். ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த வி த ஒன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே பிளட் லைனில் சேர்ந்தவங்க. அதனால வி த ஒன் அப்படின்னு சொன்னாங்க. இதே இப்போ கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ராக்கு அந்த ஓஜி பிளட் லைனில் இருக்கிறப்ப நம்மளுடைய ராக்கு கூட எடுத்தோடனே அந்த வி த ஒன் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. எல்லாமே ஒவ்வொரு மாதிரியே இது காட்டினார். அது எல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எல் ஷேப்பில் தான் அந்த ஒரு வி த ஒன்னே காட்டினார். அப்போ ட்விஸ்ட்டு, அதாவது எதுவும் துரோகம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் போணுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய சோலோ, அதாவது நம்முடைய ராக்கே அந்த ஓஜி பிளட் லைனில் சேர்ந்தவர் தான். அதாவது அந்த ஒரு சம்மன் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அவரே அந்த வி த ஒன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ நம்முடைய சிஎம்முக்கு வராருன்னா, சிஎம் பங்குக்கும் அந்த ஓஜி பிளட் லைனுக்கும் அந்த சம்மன் ஃபேமிலிக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அதனால அவரோட அதாவது அவரோட விஷயம் என்ன அப்படிங்கிறது, அவர் காட்டுற ஒரு தனித்துவமான அந்த ஒரு இது என்ன அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு, அவ்வளோதான். அதனால கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்முடைய சிஎம் வி த ஒன் சிம்பிள் காட்டல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அது கண்டிப்பாக இதுவாக மட்டுமே தான் இருக்க முடியும். ஏன்னா அவரோட இது அவருக்குன்னு தனியாக ஒரு விஷயம் பண்ணுவார்ல, அதுதான் அவர் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் பண்ணுறாரு, துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இது கண்டிப்பாக இதுவாக மட்டும்தான் இருக்க முடியும். இது இல்லாமல் இதில் பல ஃபியூடு சிஎம் பங்குக்கு கிரியேட் ஆக போகுது. அதாவது ஃப்யூச்சரில் இந்த ரெஸ்லர் கூட எல்லாம் அவர் ஃபைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான மேட்சுக்கான ஒரு பில்டப், அதுக்கான ஒரு ஸ்டோரி என்ன இதிலேருந்து பில்டப் பண்ண போகிறாங்க WWE. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்லியிருப்பார். அதாவது நான் இந்த ரெஸ்லர் கூட எல்லாம் நான் மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்க் சொல்லியிருப்பார். ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸு, ராக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாட் கேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது இல்லாமல் பிரான்சன் ரீடுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் ஒரு ஃபியூடு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்முடைய சிஎம் பங்க் ஓஜி பிளட் லைனில் இருக்கார். நம்மளுடைய பிரான்சன் ரீட் அந்த பிளட் லைன் 2.0 இருக்கார். அவங்களுக்கான ஒரு ஃபியூடு இதில் கிரியேட் ஆயிடுச்சா,
அது இல்லாமல் 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய 2023 வந்து சர்வீஸ் சீரிஸ்க்கு நம்முடைய சிஎம் பங்க் ரிட்டர்ன் வரப்போ அதிகமாக எதிர்த்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சத்ருவன்ஸ் தான். அவரும் இந்த ஒரு ஃபியூடுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதாவது அந்த ஓஜி பிளட்ல அந்த ஒரு இதில் இல்லை. நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து பிரான்சன் ரீட் வந்து ஒரு எதிரி அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுடைய சத்ருவன்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்சன் ரீட் எதிரி தான். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய பிரான்சன் ரீட்டை பழிவங்கிறதுக்காக அந்த சர்வீஸ் சீரிஸில் கண்டிப்பாக நம்மளுடைய சத்ருவன்ஸ் வரலாம். இப்போ போன வருஷம் வந்தார்ல, அது மாதிரி டக்குன்னு வரப்போ நம்முடைய சத்ருவன்ஸ் வந்து எப்படி காண்டானாரோ அதே மாதிரி இப்போ நம்முடைய பிரான்சன் ரீட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்முடைய சத்ருவன்ஸும் வரலாம். அப்போ வந்து நம்முடைய சிஎம்முக்கு வந்து காண்டாகலாம். அதாவது நீ எதுக்கு இப்போ வர அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய சத்ருவன்ஸுக்கும் சிஎம்முக்கும் WrestleMania 41 மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிரும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னால், அதாவது சிஎம்முக்கே ராக்கு கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல, அதே மாதிரி ராக்குக்கு வந்து இந்த பிளட் லைன் 2.0க்கு வந்து உதவுறாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ராக்குக்கும் நம்முடைய சிஎம்முக்கும் கூட ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகும். ஏன்னா நம்முடைய ராக்குக்கு வந்து யாரெல்லாம் ஓஜி பிளட் லைனில் இருக்காங்களோ, அதாவது ரோமன் ரைன்ஸ்க்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கதையை முடிச்சு விட்ருவாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கே சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த ஓஜி பிளட் லைனுக்கு நம்முடைய சிஎம் அங்கே தான் உதவ போகிறாரு. அதனால் கண்டிப்பாக நம்முடைய ராக்கு வருவாரான்னு கேட்டால் வருவார். அப்படி வந்துட்டார் அப்படின்னா, நீ வந்து எதுக்கு இந்த பிளட் லைனுக்குள்ளே வந்த, நீ வந்து எதுக்கு ரோமன் ரைன்ஸ் கூட வந்து உதவுற அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கு கூட நம்முடைய சிஎம்முக்கு கூட வார்ன் பண்ணலாம். வார்ன் பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய சிஎம்முக்கு சொன்ன மாதிரி நான் ராக்கு கூடலாம் நான் மோதணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய ராக்கு வந்து எதுக்கு இப்போ சிஎம்முக்கெல்லாம் கேட்கணும், அதாவது நீ எதுக்கு உதவுற அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு கேட்டால் அதான் ஃபியூடு இருக்குது. WrestleMania 40 வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்து அந்த டைட்டிலை தோக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராக்கு அவ்வளோ உதவி பண்ணார். இப்போ ராக் வந்து உதவி பண்ணியும் இப்போ நம்முடைய கோடியும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை டீம் அப் பண்ணி விளாண்டாங்க. அது கூட ஒரு ஃபியூடாக இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் நான் உனக்கு பண்ணி எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் மேலே இப்போ நம்மளுடைய ராக்கு ரொம்ப காண்டாக இருக்கார். அதே ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இப்போ நீ சிஎம் நீ இருக்கிற, அதனால் நீயும் எனக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு டிசைட் பண்ணலாம். அதனால் ராக்குக்கும் நம்மளுடைய சிஎம்முக்கு கூட ஃப்யூச்சரில் மேட்ச் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக மேட்ச் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நம்மளோட சிஎம்முக்கு வந்து இந்த ஓஜி பிளட்ல இணைஞ்சதுனால பல விஷயங்கள், பல ட்ரீம் மேட்சஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதாவது சிஎம்முக் விசஸ் சத்ருவன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அது இல்லாமல் சிஎம்முக் விசஸ் பிரான்சன் ரீட் மேட்ச் நடக்க போகுது. அது இல்லாமல் சிஎம்முக் விசஸ் ராக் மேட்ச் நடக்க போகுது. அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஓஜி பிளட்ல நம்மளுடைய சிஎம்முக்கு சேர்ந்தனால பல விஷயங்கள், பல ட்ரீம் மேட்சஸ்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. இந்த மேட்செல்லாம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா சிஎம் பங்க் வந்து வந்ததுக்கான மூல காரணம் யாருன்னு கேட்டால் பால் ஹேமன் தான். பால் ஹேமன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு தான் நம்மளுடைய சிஎம்முக்கு வந்து அந்த ஒரு ஓஜி பிளட்லாம் இணைஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சிஎம்முக்கு வந்து எதுக்கு அந்த வீத ஒன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் சொல்லறதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜிம்மி, சேமிசன் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஓஜி பிளட் லைனோட ஒரு மெம்பர்ஸ். அதனால் வீத ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சிஎம்முக்கு வந்து அந்த ஓஜி பிளட் லைன் மெம்பர் கூட கிடையாது. ஏன்னா சிஎம்முக்கு சொன்னதுனால மட்டும்தான் வராரு. அதனால் நம்மளுடைய சிஎம்முக்கு வந்து அந்த வீத ஒன் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது இல்லாமல் நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய சிஎம்முக்கும் கூட ஒரு ஃபியூடு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் மேலே இப்போ நம்மளுடைய ராக் வந்து ரொம்ப காண்டில் இருக்கார். ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி காண்டில் இருக்கார். அதனால் நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த ராக்குக்கும் நம்மளுடைய சிஎம்முக்கும் கூட ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகும். அது இல்லாமல் நம்மளுடைய சத்ருவன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் சர்வீஸ் சீரிஸில் மேட்ச்சில் இன்டர்வென்ஸ் ஆகி நம்மளுடைய பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணலாம். அதனால கூட நீ வந்து இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இதில் வந்து அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் ஆகலாம். ஆனால் கூட கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நம்மளுடைய சிஎம்முக்கும் சரி, நம்மளுடைய சத்ருவன்ஸுக்கும் சரி இதில் ஒரு ஃபியூடு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதாவது WrestleMania 40 இவங்களுக்கான மேட்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும். அநேகமாக நம்மளுடைய சர்வீஸ் சீரிஸுக்கு இந்த ஃபைனல் பாஸான அந்த ராக் வந்து ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிஎம் பங்க் வந்து அந்த ஓஜி பிளட்லைனில் சேர்ந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத விலாவரியாக இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நண்பா. வேறு எதுவும் விஷயங்கள் வேணும், அதாவது வேறு எதுவும் இந்த ரெஸ்லர் பற்றி எதுவும் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. கண்டிப்பாக இதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன் நண்பா.